ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம 6th to 12th இருக்க பொது தமிழில் லைன் பை லைனாக பார்க்காம ஷார்ட் நோட்ஸாக பார்க்கலாம். இது ரிவிஷனுக்கு மட்டும்தான் உதவும். அதனால் ரிவிஷனை பண்ணுறவங்க இதை புக்கை படிச்சுட்டு இதை பாருங்கள். உங்களுக்கு கடைசி நேரத்தில் இது கை கொடுக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இன்பத்தமிழ். இன்பத்தமிழ் ஆசிரியர் யாருன்னா பாரதிதாசன். இயற்பெயர் சுப்புரத்தினம். இவர் பெண்கல்வி, கைமின் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடியுள்ளார். என்னென்ன கருத்துக்கள் பார்க்கலாம்னா பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடியுள்ளார். இவர் புரட்சிக்கவி பாவேந்தர் எனவும் போற்றப்படுகிறார். சொல்லும் பொருளும் இந்த இன்பத்தமிழில் இருக்கிறது. நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, விளைவு, விளைச்சல், சமூகம், மக்கள் குழு. அடுத்தது தமிழ் கும்மி. இதோட ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். இவரோட இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலரேறு எனும் சிறப்பு பெயர் பெற்றவர். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய குத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியிருக்காரு. சொல்லும் பொருளும் இல்லை, தமிழ் கும்மியோட சொல்லும் பொருளும் இல்லை. ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள், மேதினா உலகம், ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள பூட்டுனா அறிய விரும்பாமை. அடுத்தது வளர்தமிழ் அப்படிங்கிற பாடத்திலிருந்து பார்க்கலாம். மூத்த மொழி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். இதை சொன்னது பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாலாம் எங்கள் தாய் என்று தமிழ் மொழியை வியந்தவர் பாரதியார். வளமை மொழி. தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல். தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள பழமையான நூல். தொல்காப்பியம் நன்னூல் போன்ற இலக்கண நூல் மிகுந்தது தமிழ்மொழி. தொல்காப்பியம் நன்னூல் போன்ற இலக்கண நூல் மிகுந்தது தமிழ்மொழி. எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு போன்ற சங்க இலக்கியங்களை கொண்டது. எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு போன்ற சங்க இலக்கியங்களை கொண்டது. திருக்குறள், நாலடியார் போன்ற அறநூல்களை கொண்டது தான் திருக்குறள், நாலடியார். சிலப்பதிகாரம், மணிமேகலை முதலிய காப்பியங்களை கொண்டது. துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள் போன்றன தமிழ் வடிவங்கள். கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றவை உரைநடை வடிவங்கள். தமிழன் கிளவியும் அதனோடற்று என்ற வரி இடம்பெறுவது தொல்காப்பியம். இது நீ கருதினை ஆயின். இது என்ன நூலில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்தில், வஞ்சிகாண்டத்தில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது வளர்தமிழ்லேயே எளிய மொழி அப்படிங்கிற டாபிக்கு கீழே பார்க்கலாம். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளது. வலஞ்சுழி எழுத்துக்கள் ஆ, ஏ, ஔ, நா, ஞா இதெல்லாம் வலஞ்சுழி எழுத்துக்கள். வலஞ்சுழி எழுத்துக்களுக்கு ரவுண்டு இருக்கும். அதாவது ஆல பாருங்கள், ஒரு ரவுண்டு இருக்குது. ஏல ஒரு ரவுண்டு, ஓ இதெல்லாம் ரவுண்டு இருக்குது. ஞால ரவுண்டு இருக்குது. இடஞ்சுழி எழுத்துக்கு ரவுண்டு இருக்காது. டா, யா, ல அவ்வளோதான். சீர்மை மொழி. சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். சீர்மை மொழிங்கிறது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். பாகற்காய் கசப்பு சுவையுடையது. அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் என்று வழங்கினர். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காய். இதுதான் இனிப்பு. பாகுனா இனிப்பு, அல் காய். சீரிழமை. சீர்மை கூட்டல் இளமை. பூவியோட 7 நிலைகள்: அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். அடுத்தது தாவர இலைப்பெயர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தாள் அப்படின்னா நெல், வரகு, நெல் தாள், வரகு தாள். ஓலை, பனை ஓலை, தென்னை ஓலை. தலை, மல்லி தலை. கூந்தல், கமுகு கூந்தல். தோகை, கரும்பு தோகை, நாணல் தோகை. 2000 ஆண்டுகளாக பழக்கத்தில் உள்ள சில தமிழ்மொழி சொற்கள். உலகம் அப்படின்னா தொல்காப்பியத்திலையும் திருமுருகாற்றுப்படை நூல்கள்லையும் இடம்பெற்றிருக்கு. வேளாண்மை கலித்தொகை திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு. உழவர் நச்சினை. மகிழ்ச்சி தொல்காப்பியம் திருக்குறள். அரசு திருக்குறள். இதில் மொத்தம் 10க்கு மேலே வரும். ஆனால் இதில் இருக்கிற 5 மட்டும் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதிலேருந்து ஏதோ 2 கேட்பாங்க. அப்போ இந்த 2லேருந்து நம்ம எழுதிடலாம். உலகங்கிறது தொல்காப்பியம் திருமுருகாற்றுப்படை நூல்களில் இடம்பெற்றிருக்கு. வேளாண்மை கலித்தொகை திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு. உழவர் நச்சினை. உழவர் நச்சினைன்னு
நம்ம எப்படி சொல்லலாம்னா நச்சினை வந்து 10th ஓல்டு புக்கில் இருக்கும் நச்சினை பற்றி. அப்போ அது மருதம் சார்ந்த நிலமும் வந்து உழவர் செய்கிற தொழில் தான். அதனால் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். மகிழ்ச்சி தொல்காப்பியம் திருக்குறள், அரசு திருக்குறள். அடுத்தது கனவு பழித்தது. ஆல அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி. இதை கூர்னது ஔவையார். நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். இது தொல்காப்பியம் நூலில் இடம்பெற்றிருக்கு. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. இது கார்நாற்பதில் இடம்பெற்றிருக்கு. நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்தவடு. இது பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றிருக்கு. கோட்டுச்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். இது நற்றிணையில் இடம்பெற்றிருக்கு. தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். இது கபிலர் கூறியிருக்காரு. அடுத்தது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் இளங்கோவடிகள். இவர் சேர மரபை சார்ந்தவர். கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று தான் சிலப்பதிகாரம். இதுவே தமிழின் முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றும் போற்றப்படுகிறது. தமிழின் முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்று போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. திங்களை போற்றதும். இது இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் கூறினது. ஞாயிறு போற்றதும் மாமலை போற்றதும். இதுவும் இளங்கோவடிகள் தான் கூறினது. இதில் சொல்லும் பொருளும் பார்க்கலாம். கொங்குனா மகரந்தம், திங்கள் நிலவு, அலர் மலர்தல், திகிரி ஆணை சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் மேரு இமயமலை, நமநீர் அச்சம் தரும் கருடர், அலி அப்படின்னா கருணை. அடுத்தது காணி நிலம் அப்படிங்கிற பாடத்திலிருந்து பார்க்கலாம். ஆசிரியர் வந்து பாரதியார். காணி நிலத்தோட ஆசிரியர் பாரதியார். இவரோட இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன். எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கப்பட்டது. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு முதலிய நூல்களை இயற்றியிருக்காரு. வானை இழப்போம் கடல் மீனை இழப்போம் அப்படின்னு பாடினது மகாகவி பாரதியார். பாடல் வந்து காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் இவ்வாறு பாடினது பாரதியார். காணினா நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள். சித்தம் அப்படின்னா உள்ளம். அடுத்தது சிறகின் ஓசை. பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயர்கின்றன. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்னால் 400 கிலோமீட்டர். இது வந்து கப்பல் பறவை வந்து கூளைக்கடா கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. நாராய் நாராய் செங்கல் நாராய் என்று பாடியவர் சத்திமுத்த புலவர். நாராய் நாராய் செங்கல் நாராய் என்று பாடியவர் சத்திமுத்த புலவர். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு 7 வீர் ஆயின். பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றது. இந்த அடிகள் வந்து பறவைகள் வலசை வந்த செய்தியை வந்து குறிப்பிடுகிறது. ஐரோப்பாவிலிருந்து எங்கிருந்துன்னா ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கல் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்வில் உறுதியாகிறது. வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழ்வது தமிழ்நாடு. அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். எத்தனை முட்டைகள்னு பாருங்க. 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாட்கள் அடைகாக்கும். 15ஆம் நாளில் குஞ்சுகள் வெளியே வரும். 3 முதல் 6 முட்டைகள் இடும். 14 நாட்கள் அடைகாக்கும். 15ஆம் நாளில் வந்து குஞ்சுகள் வெளிவரும். அடுத்தது தகவல் துளி. இந்தியாவோட பறவை மனிதர் யாருன்னா டாக்டர் சலீம் அலி. தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் தான் இந்த டாக்டர் சலீம் அலி.
உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்ய பறவையினம் தான் ஆர்டிகாலா. பறவையை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவியல் நாள் மார்ச் 20. கிழவனும் கடலும். கிழவனும் கடலும் த ஓல்டு மேன் அண்ட் த சி. இது 1954 நோபல் பரிசு பெற்ற நூல் சொல்லலாம். இதனோட ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. அடுத்தது திருக்குறளை பற்றி. வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் உண்டு. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்னும் 3 பிரிவுகள் கொண்டது. 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. திருக்குறள் 133 அதிகாரங்கள், 1330 குறட்பாக்கள் கொண்டது. திருக்குறளானது உலக பொதுமுறை, வாயுரை வாழ்த்து என பல சிறப்பு பெயர்களில் வழங்கப்படுகிறது. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. எக்ஸாக்டாக சொல்ல போனால் 107 மொழிகள் சொல்லலாம். அடுத்து அறிவியல் ஆத்திச்சூடி. இதோட ஆசிரியர் நெல்லை சுமுத்து. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் தான் இந்த நெல்லை சுமுத்து. இவர் அறிவியலறிஞர் மற்றும் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர் தான். இவர் 80க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டிருக்காரு. ஔடதம் என்பதோட பொருள் மருந்து. அடுத்தது கணியனின் நண்பன். காரல்பர்க் என்பவர் செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் தான் காரல்பர்க். இவர் 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்று எழுதியிருக்காரு. அதில் ரோபோ என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தினார். இந்த ரோபோ என்னும் சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். 1997ஆம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோ என்பவர் கலந்து கொண்டார். IBM என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீ-ப்ளூ என்னும் மீத்திறன் கணினி அவருக்கு போட்டியிட்டது. உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. அந்த ரோபோவின் பெயர் சோஃபியா. ஐக்கிய நாடுகள் சபை புதுமையின் வெற்றியாளர் எனும் பட்டத்தை சோஃபியாவிற்கு வழங்கியுள்ளது. அடுத்தது தகவல் துளி. சர் சி.வி. ராமன் 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு என்னும் கண்டுபிடிப்பை வெளியிட்டார். இந்த கண்டுபிடிப்பு அவருக்கு நோபல் பரிசு பெற்றுத்தந்தது. இதுவே அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசாகும். எனவே பிப்ரவரி 28ஆம் நாளை நாம் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடி வருகிறோம். இங்கே நாள்னு இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 2ஆம் பருவம் மூதுரை. இதோட ஆசிரியர் ஔவையார். இவருடைய பிற நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். இந்நூலில் 36 பாடல்கள் உள்ளன. எத்தனை பாடல்? 36 பாடலில் அதோட பாடலடி மூதுரையோடது. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின். இதுதான் சொற்பொருள். சீர்தூக்கின் என்பதனோட பொருள் ஒப்பிட்டு ஆராய்ந்து. அடுத்தது துன்பம் வெல்லும் கல்வி. ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இயற்பெயர் மக்கள் கவிஞர். இதோட துன்பம் வெல்லும் கல்வியில் பாடலடி ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. அடுத்தது கல்விக்கண் திறந்தவர். தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர். இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றியவர். மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்தார். கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர். காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் தந்தை பெரியார். சிறப்பு பெயர்கள் காமராஜருக்கு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். இவரது நினைவாக மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் 2/10/2000 அதாவது அக்டோபர் 2, 2000 ஆண்டில் அமைக்கப்பட்டிருக்கு மணிமண்டபம். அடுத்தது நூலகம் நோக்கி பாடத்திலிருந்து பார்க்கலாம். ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் இருக்குது. அந்த நூலகத்து பெயர் பாருங்கள்,
தியான்ஜின் பின்ஹை லைப்ரரி. முனைவர் ரா. அரங்கநாதன் நூலக விதிகளை உருவாக்கியிருக்காரு. இந்தியாவில் ரா. அரங்கநாதன் தான் நூலக விதிகளை உருவாக்கியிருக்காரு. இவர் நூலக அறிவியலோட தந்தை என அழைக்கப்படுறாரு. தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் எஸ்.ஆர். அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. எங்கன இந்திய அரசால் கிடையாது, தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு. பார்வையற்றோருக்கான நூல்கள் பிரெய்லி நூல்கள் எனப்படுகின்றன. பார்வையற்றவர்களுக்கான நூல்கள் பிரெய்லி நூல்கள் எனப்படுகின்றன. அடுத்தது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட பற்றி பார்க்கலாம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8 தளங்கள் உள்ளது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 8 தளங்கள் இருக்குது. தரைத்தளம் சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூல்கள் வந்து தரைத்தளத்தில் இருக்குது. முதல் தளத்தில் குழந்தைகள் பிரிவு, பருவ இதழ்கள் என 2 இருக்குது. 2ஆம் தளத்தில் தமிழ் நூல்கள் இருக்குது. 3ஆம் தளத்தில் கணினி அறிவியல் இருக்குது மற்றும் தத்துவம். 3ஆம் தளத்தில் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள் அப்படின்னு 3 இருக்குது. 4ஆம் தளத்தில் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி இதெல்லாம் 4ஆம் தளத்தில் இருக்குது. 5ஆம் தளத்தில் கணிதம், அறிவியல், மருத்துவம். 6ஆம் தளத்தில் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. 7ஆம் தளத்தில் வரலாறு, சுற்றுலா. 8ஆம் தளத்தில் நூலகத்தின் நிர்வாக பிரிவு இருக்குது. அடுத்தது ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையோட ஆசிரியர் வந்து பெருவாயின் முள்ளியார். ஊர் வந்து கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று தான் இந்த ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை 100 வெண்பாக்களை கொண்டது. 100 வெண்பாக்களை கொண்டது. இது பாடல் கிடையாது, எல்லாரும் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இது 100 வெண்பாக்களை கொண்டது. பாடல் வந்து நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு அப்படின்னு ஆரம்பிக்கும். நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு அப்படின்னு ஆரம்பிக்கும். அடுத்தது கண்மணியே கண்ணுரங்கு. தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. தாள் என்பதற்கு நாக்கு என்று பொருள். நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு, தாள் ஆட்டு என்று, தாள் கூட்டல் ஆட்டு என்று பெயர் பெற்றது. தமிழர் பெருவிழா பொங்கல் விழா தமிழர் திருநாள் என அழைக்கப்படுகிறது. தமிழர் பெருவிழானா அது பொங்கல் விழாவை சொல்லுவோம், அது தமிழர் திருநாள் என போற்றப்படுகிறது. மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்னும் பொருளும் உண்டு. மஞ்சு விரட்டு என்பது மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் என்றும் அழைக்கப்படுகிறது. திருவள்ளுவர் கிமு 31 பிறந்தவர். திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31 கூட்டிக் கொள்ள வேண்டும். என்னன்னு பார்த்தோம்னா கூட்டிக் கொள்ள வேண்டும், அதுதான் முக்கியம். தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு என தொடங்குகிறது. எப்பயுமே ஆண்டு தான் முதல்ல தொடங்கும். ஆண்டுங்கிறது பெரிது. தை 2ஆம் நாள் தான் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. இதை ரேங்க் அடிப்படையில் ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது தை முதல் நாள் வந்து ஆண்டுங்கிறது எப்பயுமே பெரிதாக இருக்கும், நாளுங்கிறது சிறியதாக இருக்கும். அதனால் அதை ரேங்க் அடிப்படையில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா தை முதல் நாளும் 2ஆம் நாளும் ஞாபகம் வச்சுக்கலாம். வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திரா விழாவாக கொண்டாடப்பட்டது. போகி பண்டிகை தான் இந்திர விழாவாக கொண்டாடப்படுகிறது. இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது அறுவடை திருநாள். அறுவடை திருநாள் பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்றும், குஜராத், ராஜஸ்தான் மாநிலத்தில் உத்தராயன் என்றும் கொண்டாடப்படுகிறது. அறுவடை திருநாள் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் மொத்தம் 4 மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்று கொண்டாடப்படுகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்றும், குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் என்றும் கொண்டாடப்படுகிறது. அடுத்தது மனம் கவரும் மாமல்லபுரம். நரசிம்மவர்ம பல்லவ அரசன் மற்போரில் சிறந்தவன் என்பதால் மாமல்லன் என்று அழைக்கப்பட்டார். நரசிம்மவர்மனின் தந்தை மகேந்திரவர்ம பல்லவர் ஆவார். மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் என்னென்னு பார்த்தோம்னா அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்ச பாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோவில், புலிக்குவை, திருக்கடல் மல்லை, கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். இதை கொடுத்துட்டு மொத்தம் 5 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் ஒரு ஆப்ஷன் தப்பாக கொடுத்துட்டு மீதி இருக்கிற ஆப்ஷன் கொடுப்பாங்க. இதுமாரியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன் வேரியஸ் டைமென்ஷனில் படிக்க ஆரம்பிங்க. சிற்பக்கலை 4 வகைப்படும். அவை குடைவரை கோவில், ஒற்றைக்கல் கோவில்கள், கட்டுமான கோவில்கள், புடைப்புச் சிற்பங்கள். இந்த 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம் தான் மாமல்லபுரம்.
அடுத்தது நானிலம் படைத்தவன். ஆசிரியர் முடியரசன். இவருடைய இயற்பெயர் வந்து துரைராசு. பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலிய நூல்களை வந்து எழுதியிருக்காரு. திராவிட நாட்டின் வானம்பாடி என்றும் பாராட்டப்பட்டவர் இவர்தான். இப்பாடல் புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. அந்த பாடல் என்னன்னு பார்த்தோம்னா, கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை என தொடங்கும் இந்த பாடலோட முதலடி. சொற்பொருள்: சமர் அப்படின்னா போர், கழனி அப்படின்னா வயல், மரம் அப்படின்னா வீரம், எந்தரான்னு பார்த்துக்குங்க, மரம்னா வீரம், களம் அப்படின்னா கப்பல். கடலோடு விளையாடு. ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் ஆகியும் நாட்டுப்புற பாடல்களுள் அடங்கும். இப்பாடல் சு. சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயலாய்வு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. பாடல் வந்து விடிவெள்ளி நம்விளக்கு. விடிவெள்ளி நம்விளக்கு. ஐலசா விரிகடலே பள்ளிக்கூடம் என தொடக்கம் கொடுத்துருக்காங்க. விடிவெள்ளி நம்விளக்கு, ஐலசா விரிகடலே பள்ளிக்கூடம், ஐலசா என தொடங்கும். அடுத்து பலரும் வணிகம். உமனர் போகலும் இது இடம்பெற்றுள்ள நூல் வந்து நச்சினை. பாலோடு வந்து கூலோடு பெயரும் இது குறுந்தொகையில் இருக்குது. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் இது அகநானூறு. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னா அகநானூறு. வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி செல்லும்போது குழுவாகவே செல்வார்கள். இவ்வகை குழுவுக்கு வணிக சாத்து என்பர். வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி செல்லும்போது குழுவாகவே செல்வார்கள். இக்குழுவை வணிக சாத்து என்பர். பழங்காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து மிளகு, தேக்கு, முத்து, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி ஆகியவை ஏற்றுமதி செய்யப்பட்டது. இறக்குமதி வந்து சீனாவிலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு முதலியவையும், அரேபியாவிலிருந்து குதிரைகளும் வாங்கப்பட்டன. சீனாவிலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு முதலியவையும், அரேபியாவிலிருந்து குதிரைகளும் வாங்கப்பட்டன. வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செயின் இது திருக்குறள். வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செயின் இது திருக்குறள். வணிகரை நடுவு நின்ற நஞ்சினோர் என்று பட்டினப்பாலை வந்து பாராட்டப்படுகிறது. கொள்வதும் மிகை கொளாது, கொடுப்பதும் குறைபடாது இது பட்டினப்பாலை நூல் அடியில் இடம்பெற்றிருக்கு. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருப்பால் கோடாமை சான்றோர்க்கு அணி இது திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது தகவல் துளி. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என்ற பாடல் வரியோட கவிஞர்கள் வந்து அறிவுமதி. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் இது பாடல் வரி வந்து அறிவுமதி. இஸ்ரோ அறிவியல் அறிஞர் வந்து மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவின் தலைவர் இப்போ மாற்றிட்டாங்க, அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ புதிய தலைவர் இருக்கார். முன்ன இருந்தவர் சிவன். 2016ஆம் ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாரியப்பன் கலந்து கொண்டார். அவர் உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்றார். தங்கப்பதக்கத்துக்கோசரம் கொடுத்துருக்காங்க. புல் என்பதன் வேறு பெயர் பறவை. வேறு பொருள் பறவை. சத்தி முத்த புலவரால் பாடப்பட்ட பறவை நாரை. ஆயுத எழுத்தின் வேறு பெயர் முதல் புள்ளி, முப்பார் புள்ளி இதெல்லாம் சொல்லுவாங்க. வேறு பெயர் வந்து முப்புள்ளி. எஃகு எடுத்துக்காட்டு எஃகு கொடுத்துருக்காங்க. குழந்தைகள் தினம் வந்து நவம்பர் 14. மாணவர் தினம் அக்டோபர் 15. ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5. தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12. கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை 15. 3ஆம் பருவம் பாரதம் அன்றைய நாற்றங்களால். ஆசிரியர் இதோட பாரதம் அன்றைய நாற்றங்காலோட ஆசிரியர் வந்து தாராபாரதி. தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் தான் இந்த தாராபாரதி. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரண்மொழி வெளிச்சங்கள் முதலானவை இவர் இயற்றிய நூலாகும். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் வந்து திருக்குறள். இப்பாடல் தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. என்னன்னா பாரதம் அன்றைய நாற்றங்கால். பாடல் வந்து புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படிங்கிறது தான் இதோட தொடக்கம், பாடலடியோட தொடக்கம். அடுத்தது தமிழ்நாட்டில் காந்தி.
1919ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்தார். 1919 பிப்ரவரியில் காந்தியடிகள் சென்னைக்கு வந்திருக்காரு. 1919 ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் என்னும் கொடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தது. 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்காரு. அப்போது புகைவண்டியில் மதுரை சென்றார். காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் தான் மதுரை. ஜியு எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஜியு எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாகவும் இவர் குறிப்பிட்டிருக்காரு. திருக்குறள் அவரை கவர்ந்த நூலாகும். 1937ஆம் ஆண்டு சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. அதில் உவேசா வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். உவேசா அதில் வரவேற்பு குழு தலைவராக இருந்திருக்காரு. உவே சாமிநாதரின் உரையை கேட்ட காந்தியடிகள் மகிழ்ந்தார். இதனால் இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறினார் காந்தியடிகள். அந்த பெரியவர் தான் உவேசா. அடுத்தது வேலுநாச்சியார்ங்கிற பாடத்தை பற்றி பார்க்கலாம். ராமநாதபுரத்தை ஆண்ட செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் தான் இந்த வேலுநாச்சியார். சிலம்பம், குதிரை ஏற்றம், வால்போர், வில்பயிற்சி ஆகியவற்றை முறையாக கற்றுக்கொண்டார். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து கொண்டார். காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கில படையுடன் போரிட்டு வீரமரணம் அடைந்தார். ஆங்கிலேயர்களை எதிர்த்து திண்டுக்கல் கோட்டையில் வேலுநாச்சியார் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். என்னன்னா திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. அங்கு நடுவே வேலுநாச்சியார் அமர்ந்திருந்தார். அவரை சுற்றி அமைச்சர் தாண்டவராயர், தளபதிகள் பெரிய மருது, சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர் சிலர் இருந்தனர். மைசூரில் இருந்தும் ஹைதர் அலி 5000 குதிரைப்படை வீரர்கள் அனுப்பி வைத்தார். இதுவுமே ஒரு இம்பார்ட்டன் தான். 5000 குதிரைப்படை வீரர்கள். ஆண்கள் படைப்பிரிவிற்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவிற்கு குயிலியும் தலைமையேற்றனர். காளையார் கோவிலில் வேலுநாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேயரின் படைக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது. இறுதியில் ஆங்கிலேயரின் படை தோற்று ஓடியது. எங்கன்னா காளையார் கோவிலில். வேலுநாச்சியார் ஆங்கிலேயரிடமிருந்து மீண்டும் சிவகங்கையை 1780ஆம் ஆண்டு மீட்டார். வேலுநாச்சியாரை ஆங்கில அரசிடம் காட்டிக் கொடுக்க மறுத்ததால் உடையாள் என்னும் பெண் கொல்லப்பட்டால் சிவகங்கை செல்லும் வழியில் உடையாளுக்காகவே நடுகள் நடப்பட்டது. எங்கன்னா சிவகங்கையில். வேலுநாச்சியாரின் காலம் 1730 1796 வரை. பராபரக்கண்ணி இதோட ஆசிரியர் தாய்மானவர். தாய்மானவரோட பாடல்கள் என்னும் நூலில் தான் இந்த பராபரக்கண்ணி இடம்பெற்றிருக்கு. இந்நூல் தமிழ் மொழியின் உபநிடதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த தாய்மானவர் நூல் தமிழ் மொழியின் உபநிடதம் என்றும் அழைக்கப்படுகிறது. பராபரக்கண்ணி என்னும் தலைப்பில் கண்ணி என்பது 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகையாகும். இதோட சொல்லும் பொருளும் பார்க்கலாம். தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை, செம்மையர்க்கு அப்படின்னா சான்றோர்க்கு, நீங்கள் நல்லவர் அப்படிங்கிறது. ஆசிரியர் கலீல் கிப்ரான். இவர் லெபானான் நாட்டை சார்ந்தவர். இப்பாடப்பகுதியை கலீல் கிப்ரான் எழுதிய நூலை கவிஞர் புவியரசு தீர்க்கதரிசி என்னும் பெயரில் மொழிபெயர்த்துள்ளார். புவியரசு தீர்க்கதரிசி என்னும் பெயரில் மொழிபெயர்த்திருக்காரு. ஞாபகம் வச்சுங்க. பசிப்பினி போக்கிய பாவை அப்படிங்கிற பாடத்திலிருந்து பார்க்கலாம். புத்தபீடிகை மணிப்பல்லவி தீவில் உள்ளது. அத்தீவின் காவலர் தீவத்திலகை. அங்குள்ள பொய்கையின் பெயர் கோமுகி. கோ என்றால் பசு, முகி என்றால் முகம் என்று பொருள். மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு தான் மணிப்பல்லவ தீவு. வைகாசி திங்கள் முழு நிலவு. ஞாபகம் வச்சுங்க. வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் இப்பொய்கையில் நீரின் மேல் ஒரு அரிய பாத்திரம் தோன்றும். அது ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரப்பி என்னும் பாத்திரம். அதனால் அது மணிமேகலா தெய்வம் மணிமேகலை கிட்ட சொன்னது. மணிமேகலையின் கையில் இருந்த அந்த அமுத பாத்திரத்தில் முதலில் உணவிட்டவர் தான் இந்த ஆதிரை. ஆதினா முதல், அதனால் ஆதிரைங்கிறத ஞாபகம் வச்சுங்க. பாதம் அப்படின்னா அதோட ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். உபபாண்டவம், கதவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள்
இவரின் படைப்புகள். இக்கதை தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது ஆசிய ஜோதி. இதோட ஆசிரியர் தேசிக விநாயகனார். கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர். ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஏசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது தான் இந்த ஆசிய ஜோதி. இந்நூல் புத்தரின் வரலாற்றை பற்றி கூறுகிறது. இதில் சொல்லும் பொருளும்ல கும்பி அப்படின்னா வயிறு, பூதளம் அப்படின்னா பூமி. அடுத்தது மனிதநேயம். இந்தியாவில் அமைதிக்கான முதல் நோபல் பரிசினை பெற்றவர் தான் அன்னை தெரசா. அமைதிக்கான 2ஆம் நோபல் பரிசு பெற்றவர் கைலாஷ் சத்யார்த்தி. முதல் நோபல் பரிசு அன்னை தெரசா, 2ஆம் நோபல் பரிசு கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் கைலாஷ் சத்யார்த்தி. கைலாஷ் சத்யார்த்தி கடந்த 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தைகள் தொழிலாளர்களை மீட்டுள்ளார். உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றுள்ளார். குழந்தை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது. இவ்வாறு கூறியவர் தான் கைலாஷ் சத்யார்த்தி. அதாவது குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது. இவ்வாறு கூறியவர் தான் கைலாஷ் சத்யார்த்தி. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. இந்த வாக்கியத்தை கூர்ந்தது அன்னை தெரசா. தமக்கென முயலா நொன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. இது புறநானூற்று பாடல் அடிகளில் இடம்பெற்றிருக்கு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். இவ்வாறு கூறியவர் தான் வள்ளலார். அடுத்து முடிவில் ஒரு தொடக்கம். விபத்தில் மூளை செயலிழந்து விட்ட தங்களது மகனின் இதயத்தை கொடையாக தந்த மருத்துவ தம்பதியினர் யாருன்னா அசோகன், புஷ்பாஞ்சலி. சிறுமிக்கு பொருத்தப்பட்ட இதயத்திற்குரிய இளைஞனின் பெயர் ஹிதேந்திரன். இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது தகவல் தொழில். வ.உ. சிதம்பரனார் ஒரு வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மை கொண்டிருந்தார். 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் 1906 அக்டோபர் 16ஆம் நாள் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம். இவ்வரிகளை எழுதியவர் தான் புலவர் ஆ. முத்தரையனார். இவர் தான் மலேசிய கவிஞர். தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு. இது கவிமணி தேசிக விநாயகனார் எழுதின பாடல். இது இயல்பு நவிற்சி என்மி இடம்பெற்றிருக்கு. இதோட இந்த வீடியோ முடியுது. இது 6ஆம் வகுப்பில் உரைநடையும் செய்யலாம் முடிச்சிருக்கோம். இன்னும் இலக்கணம் மட்டும் இருக்குது. இலக்கணத்தை அப்புறமே பார்த்துக்கலாம். முதல்ல இதை பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னென்ன தவறு செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.